வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, காளி சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஐயா, எத்தனை தபா சொல்கிறது உன்னாண்ட? ஊட்டாண்டக்கிற பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஏறுன்னு இன்னாத்துக்கு அம்மா தொலைவு நடந்து போய் பஸ் ஏறுற? எத்தனை டைம் வேஸ்ட்டு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. இத்தனை சுருக்கா நீ கிளம்பினா நான் எப்படி உனக்கு நாஷ்டா தயார் பண்ணுறது? சொன்னா கேட்டுக்கினா தானே. எதுக்கு எடுத்தாலும் ஆட்டம். அப்படியே அவங்க நைனா வாட்டம். கம்சலை பழைய சோற்றை பிழைந்து அலுமினிய தூக்கில் வைத்து நாகவிடம் நீட்டினாள். பாமா, நீ சொல்றாப்புல ஊட்டாண்ட பஸ் ஏறிட்டா மட்டும் நிதானமா நாஷ்டா பண்ணி இடியாப்பமும் பாயாவும் வடகரியும் செட்டு தோசையுமா செஞ்சு போட்டுடுவங்காட்டியும். நாகலட்சுமி அலுமினிய தூக்கை திறந்து பார்த்தாள். இன்னைக்கும் பழசுதானா? தொட்டுக்கிறதுக்கு தூளுக்கானம் கடையில இருந்து 2 மசால் வடையும் சட்னியும் வாங்கி வைப்ப. இப்பெல்லாம் அதுக்கு கூட வழி இல்லாம போடுச்சா? பேச வந்துட்டு பெருசா. நேதானமா புறப்பட்டு ஊட்டாட பஸ் ஏறினா நாஷ்டா செஞ்சு தருவாங்களாம். நாஷ்டா நான் ஒன்றும் உங்ககிட்ட எனக்கு நாஷ்டா பண்ணி கொடுன்னு சும்மா கேட்கலையே. முள்ளங்கி பத்தையாட்டம் டெய்லி 8 ரூபாய் தரல. எலும்பு ஒடிச்சு ஒயக்கையில் காற்று இல்லாத கோடவுனில் 4 பூரா குந்திக்கின்னு கரண்ட் மிஷினில் துணி தைக்கல. துணி தோசும் கப்பமா கிடந்து நாளெல்லாம் மாஞ்சு ஆளே அரையாளா கிடக்குறேன் பாரு. மூஞ்சே மாறி போயிடுச்சு. தலையில இருந்து காலு வரையில வேர்த்து கசகசங்கிறதுல இடுப்பு வரை தொங்குன ஜடை முதுகோட நின்னுடுச்சு. என் கஷ்டம் உனக்கு என்ன தெரியும்? என் மவ டைலரு எஸ்போர்ட் கம்பெனியில துணி தைக்கிறான்னு அக்கம் பக்கத்துல கௌரதியா சொல்லிக்க நிற்ப. அங்க போனா அந்த மாஸ்டர் போட்டு எங்களை சத்தாய்க்கிறதும் அவன் பேசுற பேச்சும் அந்த 2 சூப்பர்வைசர் மேடம் காட்டுற தெனாவட்டும். நான் என்ன பாடு வச்சா உனக்கு என்ன போடுது? கட்சிக்கு 2 மசால் வடை வாங்கி விற்கிறதுக்கு உனக்கு நோவுது. கம்சலை முந்தானை முடிச்சை அவிழ்த்து சில்லறை காசை எடுத்தாள். சர்த்தா, வாய் மூடுமே, பெருசா வாய் கிழிது. தோ பீச்சாக்காய் பக்கம் போனா ஞாயிறு கடை. போறப்ப அப்படியே வாங்கிக்கின்னு போய. பஸ்ஸுக்கும் துட்டுதா? நோட்டா வானா, துட்டா கொடு. இல்லைன்னா அந்த கண்டக்டர்கிட்ட வேற பேஜாரு. கம்சலை தந்த சில்லறையை வாங்கி அங்கும் இங்கும் வாயை பிளந்து கொண்டிருந்த உள்ளங்கைக்குள் அடங்கும் அழுக்கேறிய வட்ட பர்சுக்குள் வைத்தாள் நாகு. வாசற்படி அருகே அமைந்த மாடத்தில் இருந்த கண்ணாடி முன்னால் ஒரு கணம் நின்று பார்த்து கொண்டாள். நல்லாத்தான் இருக்குது குஷ்பு செட்டு என்ற மனதுக்குள்ளாகவே திருப்தி அடைந்தாள். பிளாஸ்டிக் முத்துக்களால் செய்யப்பட்ட தோட்டை தொட்டு பார்த்து கொண்டாள். அதே மாதிரி முத்தினால் செய்த தலை கிளிப், வளையல், கழுத்து மணி எல்லாம் கூட வந்திருக்கிறதென்று ஆறுமுகம்தான் அவளுக்கு வாங்கி தந்தான். இந்த மாதிரி விவரம் எல்லாம் அவனுக்கு எப்படித்தான் தெரிகிறதோ? அவன் அவளோடு பழக ஆரம்பித்த புதிதில் வாங்கி தந்தது அந்த குஷ்பு செட். அதில் இப்போது தோடு மட்டும்தான் மிச்சம். நிஜமாகவே வாங்கிய புதிதில் அதை போட்டு கொண்டதும் அவளுக்கே குஷ்பு சாயல் தனக்கு இருப்பது மாதிரி பட்டது. அவள் குஷ்பு மாதிரி இருப்பதாக ஆறுமுகம் கூட சொன்னான். அவங்க என்னைய மாதிரி நாகப்பழ கருப்பாவா இருப்பாங்க? கருப்போ பழுப்போ நாகு, கண்ணுக்கு அழகாகத்தான் இருந்தாள். எப்படியோ இந்த 2.5 வருஷத்தில் இந்த வேலை ஆளை உறிஞ்சி சக்கையாக்கி துப்பி விட்டது. இளமையும் மெருகும் போய் அவள் உடம்பு வற்றி உலர்ந்தாற் போல ஆகிவிட்டது. ஆறுமுகம் என்னவோ ரிலீஸ் ஆகும் அத்தனை படங்களில் வரும் ஹீரோயின்களையும் பார்க்கும் போதெல்லாம் அவள் நினைப்பு வருவதாகத்தான் சொல்கிறான். அது இப்படி? நாகு தன்னைத்தானே ஒரு நிமிஷம் பார்த்து கொண்டாள். தொடர்ந்து உதிரும் தலைமுடியால் முன் வழுக்கை போல மாறி வரும் ஏறு நெற்றி, பொறு பொறுவென்ற கன்னத்திலும் கைகளிலும் புசு புசுவென வளர்ந்து உடம்பின் கருமையை மேலும் கூட்டி காட்டுகிற ரோமம், லேசான மாறுக்கண், சற்றே தூக்கலான முன் பற்கள். இந்த அழகை ஆறுமுகம் எப்படித்தான் பல பளவென்று இருக்கிற ஹீரோயின்களோடு ஒப்பிடுகிறான்? அதுக்கு என் மேல அத்தினி ஆசை. நாகு தனக்குத்தானே சொல்லிக்கொண்டே தலை வாரிய சீப்பை கண்ணாடிக்கு பின்னால் வைத்தாள். இது அவள் சீப்பு. அதில் வேறு யாரும் தலை சீவ மாட்டார்கள். அதற்கு என்ன காரணம்? அன்பா? மரியாதையா? இல்லை, பொடுகு. எப்போதும் அழுக்கும் தூசும் சூடும் வியர்வையுமாக உழல்கிற வேலை தந்த பரிசு.
ஆறுமுகத்தை நினைத்து கொண்டே நடந்தாள் நாகு. திடீர் நகரில் இருந்து கிளம்பி பொடி நடையாக அவனும் இந்நேரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அவளுக்காக காத்திருப்பான். அதற்காகத்தானே ஊட்டாண்ட இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஏறாமல் அவள் இம்மான் தொலைவு வருகிறாள். எங்க அம்மா நேதம் சலிச்சுக்குது. இனிமே நான் எங்க வீட்டாண்ட இருந்தே பஸ்ல ஏறிக்கின்னு வந்துடுறேனே, நீ இந்த ஸ்டாப்ல வந்து ஏறிக்கையன் என்று கூட அவள் அவனிடம் சொன்னாள். ஏறிக்கனாப்புல ஆச்சா? ஏதோ இப்படி வந்து ஒரு நிமிட்டு நின்னா ஞாயிறு கடை இந்த பக்கத்தால கீது. டீயோ பொறையோ வடகரியோ கையில இருக்கிற காசு நிலவரப்படி வாங்கி தூண்டுட்டு போறோம். இல்லைன்னா தெம்பா வேலை பார்க்க முடியுமா? 10 மணிக்கு கம்பெனிக்காரங்க தர்ற காப்பி தண்ணியை நம்பிக்கின்னு வெறும் வயித்தோட வேலைக்கு போக முடியுமா? அவன் சொன்னதும் நியாயம்தான். இல்லாவிட்டால் வீட்டில் காலையில் நீஸ் தண்ணிதான். மேலோடு கரைத்து அதை குடித்துவிட்டு வந்து மத்தியானமும் அதே பழையதை சாப்பிட்டு ச்ச. ஆனால் ஆறுமுகம்தான் அவளுக்காக எவ்வளவு செலவு செய்கிறான். பல தினங்களில் அவளும் ஓவர் டைம் செய்து 1 ஹவருக்கு 1 ரூபாய் என்று கிடைக்கிற காசை இப்படி ஞாயிற்கடையில் அவனுக்காக செலவு செய்வது உண்டுதான். இல்லைனா எப்பவும் ஒரு ஆம்பளை கையில சும்மா சும்மா வாங்கி தின்னிக்கினே இருந்தா என்ன மறுவாதி? நான் என்ன அந்த ஆளு கையில தாலியா கட்டிக்கின்னு கீற? கட்டினவளுக்கு ஒரு வாய் கஞ்சி ஊத்துறதுக்கே ஆம்பளை எங்க பால் மாற காலமா செய்யுது? தாலி கட்டிக்கிறது என்ற எண்ணத்தை தொடர்ந்து ஆறுமுகத்தின் பேச்சும் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அவனோடு அவள் சண்டை போடும் போதெல்லாம் அவன், என்னாம கட்டிக்கினவளாட்ட சண்டைக்கு வர்ற என்பான். இல்லாவிட்டால் இத்தையெல்லாம் கண்ணாலத்துக்கு அப்பால வச்சுக்கம்ம, கண்ணாலத்துக்கு மின்னால சந்தோஷமா இருக்க தாவல. எத்தினி சினிமாவில் பார்க்குற, ஒருத்தர் மேல ஒருத்தர் எத்தினி ஆசையா கீறாங்க என்பான். நாகு தனக்குத்தானே சொல்லி கொண்டாள். சண்டை வலிக்கிறேனாம் சண்டை. நான் என்ன பஜாரி ஆட்டம் ரோட்ல நின்னுக்குனா கூவுறேன்? தனக்கு முன்னால் ஆறுமுகத்தை கற்பனையில் நிறுத்தி அவள் தொடர்ந்து வாக்குவாதம் செய்தாள். உனக்கு இந்த கம்பெனியில இன்னா வேலை? பேக் பண்றது. உன் இடம் எது? குடோனு. சும்மா சும்மா நீ இன்னாத்துக்கு இங்க வர்ற? விஸ்கு விஸ்குன்னு நீ இன்னாத்துக்கு பொம்பளைங்க துணி தச்சுக்கணுங்கிற இடத்துக்கு வர்றது? சரி, அங்க வந்து தானமே தச்சு முடிச்ச துணிகளை எடுத்துக்கிட்டு போகணும்னு சரி, வந்தா வேலையை பார்த்துக்கின்னு துணிங்களை எடுத்துக்கின்னு போய்க்கினேங்கிறது தானே. அத்தை விட்டுட்டு அங்க இருக்கிறவங்களோட இன்னாத்துக்கு இழிச்சுக்கின்னு பேசுறது. கேட்டா நானாம பேசுறேன், அவளுங்களா பேச்சு கொடுத்தா நான் ஆம்பளை மூஞ்சியா திருப்பிக்கின்னு போக முடியும்னுவ. அவளுங்களா ஏன் பேச்சு கொடுக்க மாட்டாளுங்க? ஆளு துரையாட்டங்கிறையே, காலரை வச்ச பனியனை போட்டுக்கின்னு பளிச்சுன்னு கீறியே. அன்னைக்கு என்னமோ புது ஸ்டைலா கிராப்பை வெட்டிக்கின்னு வந்தியாங்காட்டியும் சூப்பரா இருக்குதுடி உங்க ஆளுன்னு இந்த ராசாத்தி பொண்ணு என் கையில சொல்றா. இதே பேச்சு உன் காதுல விழுந்துச்சுன்னு வச்சுக்க, ஆம்பளை மனசு ஒரே மாதிரி இருக்குமாயா? நானே இந்த வேலையில மாஞ்சு நாளுக்கு நாள் நாயா போய் நிக்கிறேன். சட்டு பொட்டுன்னு ஒரு தாலிய கட்டியான்னா நீ என்னமோ உன் தங்கச்சிகளுக்கு முதல்ல கண்ணாலும் குதிரணுங்கிற. அப்படியே என்னை கட்டிக்கின்னு போனாலும் குட்சியில குந்துறதுக்கும் குனியறதுக்கும் நிமிறதுக்கும் இடமாக்கிது. ஏதோ உன் தங்கச்சிங்க கண்ணாலம் ஆவறதுக்குள்ள என் தம்பியும் தலை தூக்கிட மாட்டானா? ஒரு 4 காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட மாட்டானான்னு தான் நானும் கம்முன்னு கிடக்கிறேன். அதுக்கு நீ கண்ட வகையிலையும் இழிச்சுக்கின்னுக்கிறத பார்த்துக்கின்னு என்னைய சும்மா இருக்க சொல்றியா? ஏயான்னு கேட்டா சண்டைக்காரிங்கிற. அப்புறம் உன்னையும் கேட்காம விட்டுட சொல்றியா? அப்படி விட்டுட்டு தானாலதான் விட்டுட்டதுனாலேயே தானேயா எங்க நைனா ஆட்டாங்குப்பத்தாளாடவே பர்மனெண்டா போயிடுச்சு. இல்லாங்காட்டி நான் இன்னாத்துக்கு இப்படி எலும்பு முறிச்சு இந்த கதி ஆவறேன். ஆம்பளைங்களே ஒரு கண்ட்ரோல்ல வைக்கணும்யா. உனக்கு இதெல்லாம் தெரியாது. காதை துளைப்பது போல பேரிரைச்சல் எழுப்பியபடி அவளை கடந்து சென்றது ஒரு ஸ்கூட்டர். நாகு நிமிர்ந்து தூரத்தில் தெரிந்த பஸ் நிலையத்தையும் அதை அடுத்து சற்று தள்ளி உள்ளடங்கி நிற்கும் நாயர்கடையையும் பார்வையால் விடாவினாள். ஆறுமுகம் அவள் கண்களில் படவில்லை. இன்னும் வரலையா? இல்ல வந்துட்டு போடுச்சா? கோவமா இருக்கும். நேத்து கொஞ்சம் ஜாஸ்தியாத்தான் பேசிட்டேன். ஏன் பேச மாட்டாங்களா? மத்தியான சாப்பாட்டுக்குன்னு அவங்க கொடுக்கறதே அரை அவரு. இதுவும் வந்தா சாப்பிடலாமேன்னு நான் பசியோட குந்திக்கு நிக்கிறேன். இது பாட்டுக்கு டைம் போறது தெரியாம தனத்தக்கா கையில பேசிக்கினே கீது. கடைசியில கம்பெனி பெல்லு அடிக்க இருக்க சொல்ல ஓடியாருது. அவசரமா லபக்கு லபக்குன்னு அள்ளி அள்ளி போட்டுக்கின்னு ஓட்டமா வேலைக்கு வந்து மிஷின்ல
குந்திக்கிறதா ஆயிடுது. இப்படியே பண்ணிக்கின்னு இருந்தா ஒரு மனுஷிக்கு கோபம் வருமா வராதா? இத்தனைக்கும் தனத்தக்கா தான்னா எனக்கும் தான் பிடிக்கும். அந்த அக்கா என்ன மாதிரி இல்ல. 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுங்கிது. அதால விவரமா பேசுது. என்னமோ சங்கம் அது இன்னது. நாம வேலை பார்க்குற இடத்துல வெளிச்சமும் காத்தோட்டமும் இருக்கிறாப்புல பார்த்துக்கணுங்குது. ஒரு அவருக்கு இத்தினி உருப்படின்னு இதுநாள் வரை இருந்த கணக்கை இந்த புது மேனேஜர் ஏத்துனது தப்புன்னுது. இங்க வேலை பார்க்குறவங்கள டெம்பரரியாவே வச்சுக்கிறாங்களே, அது மாத்தணுமுங்குது. ஓவர் டைமுக்குன்னு தர்ற கூலிய ஜாஸ்தி பண்ணணும்னு சொல்லுது. இப்படி இன்னும் என்னென்னமோ சொல்லுது. எல்லாம் கரீட்டு தான். படிச்சுங்கிறதுனால அதுக்கு இந்த மாதிரி ரோசனை எல்லாம் வருது. நமக்கு இதெல்லாம் இன்னா விளங்குது. எனக்கு அந்த அக்காவ பார்த்தாக்கா ஒரு பக்கத்துல பாவமா கூட கீது. எப்படித்தான் இந்த அக்காவ கட்டிக்கிட்டவன் மனசு வந்து விட்டுட்டு ஓடி போட்டானோ? பாவி ஒரு பொம்பளை புள்ள கூட இருக்குதாம். பாவம் அதுக்கு தான் ஆம்பளைங்கள ஒரு கணக்குல வைக்கணுங்கிறது. இல்லைன்னா இப்படித்தான். எந்த நேரத்துல ஒரு ஆம்பளை மனசு எப்படி மாறுமுன்னு யாரு கண்டாங்க? இந்த ஆள் அப்படி மாறிக்கிச்சுன்னா, இந்த பேட்டையில நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? இந்த ஆளோட நான் இப்படி ஞாயிறு கடைக்கு வர்றதையும், கம்பெனியில பேசிக்கினுக்கிறதையும் எத்தனை பேரு பார்த்துக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்னைய பத்தி என்ன நினைப்பாங்க? போன வாரம் சின்ன தம்பி சினிமா இன்ட்ரோல்ல என்னையும் இதையும் ஒண்ணா பார்த்துட்டு பக்கத்து தெரு குப்பை என்ன மொற மொறச்சிக்கினா? அப்பல்லாம் என் மனசுக்குள்ள நானு என்ன நினைச்சுக்கினேன்? நீ என்ன நினைச்சா எனக்கு என்னய்யா? சும்மா டிக்கெட்டுக்கு துட்டு போட்டு கூட்டியாரானேன்னு கண்டவன் கூடவும் சினிமா பார்க்க போறவ இல்லையா இந்த நாகலட்சுமி. நாளைக்கே அதன் தங்கச்சிங்கள ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்ததும் ஊரை கூட்டி என் கழுத்துல ஒரு மஞ்ச கவுத்த போட போற ஆளு கூடத்தாயா வந்திருக்கேன்னு நினைச்சுக்கலையா? இல்லைன்னா நம்ம பேட்டையில தலை நிமிர்ந்து நான் நடக்க முடியுமா? ஏம்மா பதப்பல கிடக்கிறேன் நானு. விவரம் தெரியாம இந்த ஆளு போய் எவ கையிலயாவது இழிச்சுக்க நின்னுன்னா பத்திக்கின்னு வராம குளு குளுன்னா இருக்கும். ஆத்திரம் வருதில்ல. அப்படி வர்றப்பதான் நானும் அதை போட்டு சத்தாய்ச்சிடுறேன். நேத்திக்கும் அப்படித்தான் ஆயிடுச்சு. நாகு பஸ் நிலையம் வந்து சேர்ந்தாள். அவனை காணவில்லை. ஒருவேளை நேராக கம்பெனிக்கு போய்விட்டிருப்பானோ? அவள் மீது அவனுக்கு அத்தனை கோபமா? கோபம் வந்தால் இப்படி செய்வானோ? அவள் வெறும் வயிற்றோடு வருவாள் என்பதை கூடவா நினைத்து பார்த்திருக்க மாட்டான்? நாகு பீடா கடை மறைவை தாண்டி தெரிகிற நாயர் கடையை உற்று பார்த்தாள். அவனாக தன்னை தேடிக்கொண்டு வரட்டும் என்று வீராப்பாக அவன் அங்கே போய் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் என்று அவளுக்கு தோன்றியது. 4 அடிகள் எடுத்து வைத்து நாயர் கடை வரை போனவள் கண்ணில் மூலை பெஞ்சில் அவன் சோர்ந்தாற் போல உட்கார்ந்திருப்பது பட்டது. வந்து நேரமாக இருக்க வேண்டும். எதிரில் 3 4 பீடித் துண்டுகள். அடே அப்பா ரோஷத்தை பாரு. பெரிய சீமா. நாகுக்கு பூரிப்பும் சிரிப்பும் முட்டி கொண்டு வந்தன. என்னா நீ இங்க வந்து குந்திக்கின? போயிட்டாங்காட்டியும்னு நானும் போயிட பார்த்தேன். அவன் ஒன்றும் பேசாமல் அவளை நிமிர்ந்து பார்த்துவிட்டு தலையை கவிழ்த்து கொண்டான். சட்டை பையில் இருந்து இன்னொரு பீடியை எடுத்து பற்ற வைத்தான். ஐய என்ன நீ? நான் பேசிக்கினே கீர நீ என்னமோ சொம்மா பீடிய வலிச்சுக்கின்னு நோவு வந்த கோழியாட்டம் கழுத்தை சாய்ச்சிக்கின்னு குந்திக்கு நிக்கிறியே. பிடிக்கிறது தான் பிடிக்கிறையே, ஸ்டைலா சிகரெட்டாவது பிடிக்கிறியா? நாகு அவனை வேடிக்கையாக வம்புக்கு இழுத்தாள். நான் என்ன பண்ணா உனக்கு என்னாம? விடு. அவன் விரக்தியாய் பேசினான். புதுசா துணி எடுக்கணும்னு எவ்வளோ ஆசையா நான் நேத்து சீட்டு பிரிச்சு துட்டு எடுத்தாந்தேன் தெரியுமா? என்னமோ தளபதி புடவைங்கிறாங்க, கிழக்கு வாசல் புடவைங்கிறாங்க, டிஸ்கோ ஷர்ட்டுங்கிறாங்க. கெங்கையம்மா திருநா வருதே, உன்னையை இட்டுக்குன்னு போய் எடுக்கலாம்னு எம்மா ஆசையா இருந்த. நான் என்னமோ தனங்கையில் பேசிட்டேன்னு நீ நம்மளை என்ன பேச்சு பேசிட்ட? இத்தனைக்கும் தனம் நமக்கு சிஸ்டர் மாதிரி. நம்மளை ஏதோ புறம்போக்குன்னு நீ நினச்சிக்கினாப்புலக்கு இது. கடை பையன் வழக்கம் போல பொறையையும் டீயையும் கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்து விட்டு போனான். என்ன சொன்ன? நம்ம சிஸ்டரா? உனக்கு சிஸ்டர்ன்னு சொல்லு. உதட்டை கடித்து கொண்டாள் நாகு. சரி அத்தை விடு, என் துட்ல வடகரி வாங்கி தரேன் துன்றியா? அவனை சமாதானப்படுத்த ஆயத்தமானாள். வேணாமா, டைம் ஆகுது. பஞ்சு பண்றதுல வேற டிலே ஆகும். அப்புறம் ரெஜிஸ்டரை எடுத்துக்கின்னு போடுவானுங்க. சாயங்காலமா வந்து சாப்பிட்டுட்டு துணி எடுக்க போகலாம். சில்லறையை கொடுத்துவிட்டு இருவரும் எழுந்து நடந்தார்கள். புது மேனேஜர் வந்த பிறகு கெடுபிடி அதிகம்தான். கை கால் அசந்து போனால் மெஷினில் உட்கார்ந்திருக்கிற பெண்கள்
அப்படி இப்படி ஒதுங்குவது உண்டு. 10 நிமிஷம் மிஷினை விட்டு எழுந்து நின்றாலே தெம்பாக இருக்கும் என்பதற்காக சூப்பர்வைசரிடம் ஏதாவது சாக்கு சொல்லிவிட்டு போவது உண்டு. பழைய மேனேஜர் இதையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டார். புதியவர் அப்படியல்ல. ஒரு நிமிஷம் மெஷின் அசையாமல் இருந்தாலே ரகளை பண்ணுகிறவர். மெஷினை விட்டு எழுவதென்றால் சூப்பர்வைசரிடம் சொன்னால் போதாதாம், மாஸ்டரிடம் சொல்லிவிட்டுத்தான் போக வேண்டுமாம். பெண்கள் சங்கடப்பட்டார்கள். இதை போய் ஒரு ஆம்பளையிடம் சொல்லிக்கிட்டு என்று நெளிந்தார்கள். அன்றைய தினமும் இந்த விவகாரத்தை முன் வைத்துத்தான் பிரச்சனை கிளம்பியது. ஆண்டாளும் செல்லம்மாளும் வெளியே போக வேண்டும் என்று மாஸ்டரிடம் கேட்டார்கள். அவ்வளவுதான். மாஸ்டர் வாயில் இருந்த சாக்கடை நாற்றம் வார்த்தையாய் கொட்டியது. அவனுடைய ஆபாசமான பேச்சை கேட்டு அங்கிருந்த பெண்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். அதனால் ஏற்பட்ட பதட்டத்தில் நாகு கையில் மெஷின் ஊசி நறுக்கென இறங்கியது. மாஸ்டர் கத்தரித்து கொண்டிருந்த துணியை அழுத்தி பிடித்து கொண்டிருந்த பெண்கள் அதிர்ந்து போனவர்களாய் விருட்டென்று தலை குனிந்தபடி இடம் பெயர்ந்தார்கள். கட்டிங் மாஸ்டர் தைத்து முடித்திருந்த உருப்படிகளை அட்டை பெட்டியில் வைத்து அடுக்கிக் கொண்டிருந்த ஆறுமுகம் சட்டென்று நிமிர்ந்தான். நாகுவின் மனசு முழுவதும் ஆத்திரம் பொங்கி நிரம்பியது. ரத்தம் கொதித்தது. உடலுக்குள் சூடாய் பரவியது. மற்றவர்களுக்கும் அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். அத்தனை பேரின் கவனமும் தனத்தின் மேல் குவிந்தது. எதிர்பார்ப்போடு அவளை பார்த்தார்கள். சகிக்க முடியாத வார்த்தைகளை வாரி இறைத்து கொண்டிருந்த மாஸ்டரின் குரலை இடைவெட்டியது தனத்தின் குரல். க்ஷண நேர அமைதிக்கு பின்னால் சன்னதம் வந்தவன் போல் மாஸ்டர் முன்னிலும் பெரியதாய் குரல் உயர்த்தி கத்தினான். அடுத்த 5வது நிமிடத்தில் தனம், நாகு, ஆறுமுகம் மற்றும் சில பெண்கள் ஒரு புறமாகவும் மேனேஜரும் மாஸ்டரும் மறுபுறமாக கூடினர். என்னமோ சங்கம் அது இதுன்னு பேசுறியாமே, இங்க நடக்கிறதையெல்லாம் நேரடியா முதலாளிகிட்ட சொல்லுவேன்னியாமே. மேனேஜர் பற்களை நர நரவென கடித்தார். சார், பொம்பளை பிள்ளைங்க ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆம்பளைகிட்ட சொல்லிட்டுத்தான் வெளியே போகணும்னா கூச்சப்படுதுங்க. அதுக்கு மேலேயும் வேற வழியே இல்லைன்னு வாயை திறந்து சொன்ன பின்னாலேயும் இந்த ஆள் ஆபாசமா பேசி திட்டிக்கு நிற்கிறாரே தவிர அவங்கள வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாரு. நீங்களே யோசனை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பொம்பளை பிள்ளைங்க இருப்பாங்க. தனம் நிதானம் தவறாமல் பேசினாள். மற்ற பெண்கள் அவள் சொன்னதை ஆமோதித்தார்கள். கேட்டு கொண்டிருந்த மேனேஜருக்கு சுள் என்றது. எல்லா பொம்பளைங்களும் ஒன்னா சேர்ந்துட்டீங்களா? நாகு குறுக்கிட்டாள். பொம்பளைங்கன்னு இல்லை சார், நடந்தது சொல்றோம். ஆறுமுகத்தை காட்டி, இது கூட அங்கதான் நின்னுச்சு. மாஸ்டர் தாங்க ஆபாசமா பச்சை பச்சையா வண்டையா பேசினாரு. நீங்க இவர் கையில கேட்டு பாருங்க. அப்படி என்னடா பேசிட்டாரு? ஆறுமுகத்தை நோக்கி தெரித்தது மேனேஜரின் குரல். ஆறுமுகம் கற்சிலையாய் நின்றான். நாகு அதிர்ந்தாள். நான் சொல்றேன் சார் என்று தொடங்கிய தனத்தை தொடர விடாமல் மேனேஜர் குறுக்கே பாய்ந்தார். நீ என்னடி சொல்றது? என்னமா பெரிய இவ மாதிரி எதுக்கெடுத்தாலும் லெக்சர் அடிக்கிற என்றபடி பளீர் என்று அவள் கன்னத்தில் அறைந்தார். எல்லோரும் வெளியே போங்க, உடனே வேலை நிறுத்தம் அது இதுன்னு ஆரம்பிச்சுடலாம்னு கனவு காணாதீங்க. அதுக்கு முன்னால நாங்க லாக் அவுட் பண்ணிடுவோம். கம்பெனியை மூடுனா காய போறது எங்க வயிறு இல்லை. மேனேஜர் மேஜைக்கு பின்னால் நகர்ந்து போய் ராஜ கம்பீர அரியாசனம் போல் இருந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டார். ஜில் என்ற ஏசி குளிரில் மிதந்த மேனேஜரின் அறைக்குள்ளேயும் நாகுவுக்கு வேர்த்தது, புழுங்கியது. இதயத்துக்குள் புகைந்தது, கமறியது. வேலை நேரம் முடிந்ததும் வெளியே வந்த நாகுவுக்கு வழக்கமான இடத்தில் காத்து கொண்டிருந்த ஆறுமுகத்தை கண்டதும் உடம்பெல்லாம் பற்றி எரிவது போல இருந்தது. ச, இதெல்லாம் ஒரு ஆம்பளை நியாயம் கேட்டு குரல் கொடுத்தவள அந்த மேனேஜர் பாவி கை நீட்டி அடிக்கிறான். அதை பார்த்துக்கின்னு நமக்கு என்ன பூடிச்சுன்னு இந்த ஆளு நின்னுக்குனே தானே இருந்துச்சு. அப்படியே அடிச்சு கையை பிடிச்சு நட்டக்குன்னு 2 துண்டா ஒடிக்க வேணா? வாய்க்கு வாய் சிஸ்டர் மாதிரின்னு இழிச்சுக்கின்னு பேசுவேன். ஒரு தகராறுன்னு வந்ததும் யாரோ எவரோன்னு கண்டுக்காம கூடுவியா? நாகவுக்கு ஆத்திரமாய் வந்தது. என்னாம, உனக்கோசரம் நான் இங்க காத்துக்கினுக்கிறது தெரியலையா? நீ பாட்டுக்கு கண்டுக்காம போய்க்கு நிற்கிறியே. ஐய, காத்தாலேயே நான் சொல்லலை சாயங்காலம் கடைக்கு போய் உனக்கு தளபதி சேலை வாங்கணும்னு? சட்டென்று நின்றாள் நாகு. பார்வையில் தீ, பரபரக்கிற அக்னி ரௌத்ரம். மூடிய வாய. சேலை வாங்கி தராராம். சேலை, பெரிய சேலை. எதுக்கிய சேலை கட்டுறது? மானத்தோட இருக்கிறதுக்கு தான். மானம்னா என்னானாவது உனக்கு தெரியுமா ஐயா?
ஒரு பொம்பளைய கை நீட்டி ஒருத்தன் அனாவசியமா அடிக்கிறான். நீ வாய கூட திறக்காம கம்முன்னு கல்லாட்ட நிக்கிற. வெக்கமா இல்ல உனக்கு? மான ரோஷம் இல்ல? உன் கையால வாங்கி கட்டிக்கிட்டா அதன் பேரு சேலை இல்லையா? போ, நீயே போய் சேலைய வாங்கி நீயே கட்டிக்க. அவனை தாண்டிக் கொண்டு விறுவிறுவென நாகு நடந்தாள். செம்மலர் இதழில் 1992ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.